வெல்கம் டு another episode. நான் உங்கள் பேஞ்ச் பண்ண போகிறேன் குரேஞ்ச். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் ஃப்ளாக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆல்சோ இட்ஸ் குவிஸ் கேம் ஐக்யூ பவர் டெஸ்ட் பண்ணிடலாமா? திஸ் இஸ் அ பார்ட் 4. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இந்த ஃப்ளாக் வந்து இந்த நாட்டோடதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். விச் கண்ட்ரி ஆஃப் திஸ் ஃப்ளாக், லைக் ஆஸ்திரேலியாவா, யுனைடெட் ஸ்டேட்டா, இல்லை யுனைடெட் கிங்டமா, இல்லை லிப்ரியாவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் ஸ்டேட். ஓ, வாட் அ மிராக்கிள்! பிகாஸ் நான் அதை ஏன் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த ஒயிட் ஃப்ளாகில் ஒரு ரெட் சர்க்கிளாக இருக்க இது வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் விபிஎன் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். விபிஎன் யூஸ் பண்ணாத இருந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம இந்த டைம் தற்கொலைன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இந்த ஃப்ளாக் கண்டிப்பாக ஜப்பானாக தான் இருக்கும். இங்கே இருக்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: டென்மார்க், ஜப்பான், கனடா, ஜோர்ஜியா. ஸோ இப்போ நம்ம இந்த ஜப்பானாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டன். ஜப்பான். ஸோ இந்த ஃப்ளாக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது யுனைடெட் கிங்டமா, நியூசிலாண்டா, யுனைடெட் ஸ்டேட்ஸா, இல்லை ஆஸ்திரேலியாவா? ஆஸ்திரேலியா. this Me going, man. Aeroplane. Australia. Spelling தெரியுமா? Country bros. ஆஸ்திரேலியா. ஓகே, இந்த ஃப்ளாக் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவாக தான் இருக்கும். யுனைடெட் கிங்டமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயோ, தற்குறிப்பையில் நான் ஆஸ்திரேலியா நினச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே, யுவர் ஸ்கோர் இஸ் 2 ஃப்ளாக்ஸா? என்னப்பா அது? இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்கார்ந்து நீ வேலை பார்க்கணும். ஓகே, நம்ம அடுத்த குவிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ளாக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ளாக்ஸ் 2 தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த என்ன கேம் விளையாட போகிறோம்னா, இந்த குவிஸ் கேமை தாண்டி ஸ்குவிட் கேம் விளையாட போகிறோம். சர்ப்ரைஸ். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம வந்து கண்ணை சிமிட்டாமல் விளையாடணும் இந்த கேமை. ஸோ இந்த 15 செகண்ட்ஸ்க்கு நம்ம கண்ணை சிமிட்டாமல் வந்தோம்னா இந்த குவிஸ் கேம்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். டேஸ்ட்டோம். நம்ம அடுத்த குவிஸ் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி, அடுத்த ஸ்குவிட் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ஸ்குவிட் கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. ஓகே, ரெட் லைன் க்ரீன் லைன் விளையாடணும். ஸோ இதில் நம்ம ரெட் லைனில் வந்தோம்னா நம்மளே போட்டுருவானுங்க. ஸ்டார்ட். ஓடுங்கடா. ஓடு. தோத்துட்ட வாடா. இன்னொரு டைம் முயற்சி பண்ணலாம். ஓடுறா. பிரஸ். 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 ஸ்டாப். பிரஸ். ஸ்டாப். இது கொஞ்சம் தூரம் தாண்டா, கொஞ்சம் தாண்டா. ஓடிட. கிளைமேக்ஸ் வந்துட்டடா கண்ணா. ஓடுறா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.
குந்தாணி கிளைமேக்ஸில் தான் போடுவேன் பாட். ஓடுறா என்னடா ஓடுறதுக்குள்ளே ஸ்டார்ட் கொடுத்தனுமே திரும்பினா எப்படி ஓட முடியும்? ஸ்டார்ட் அகைன். ஓடுறா. ஸ்டாப். ரன். ஸ்டாப். ரன். ஸ்டாப். ரன். ஸ்டாப். ஓடு. ஸ்டாப். ஓடு. ஸ்டாப். ஓடு. ஸ்டாப். ஓடு. ஸ்டாப். அட அவசரப்பட்டனா. சரி பரவாயில்ல. ரன். ஸ்டாப். கொஞ்சம் தானே கொஞ்சம் ஓடு 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 ஓடு. அடே இந்த சாரி பாப்பா. அகைன். ஸ்டார்ட். ஓடுற ஸ்டாப். ஓடுற நில்லு. ஓடு நில்லு. எனக்கு என்ன தெரியல. என்ன ஓடு ஸ்டாப். ஸ்டாப். ஒரே ஒரு சான்ஸ். கொஞ்சம் நகரலாம். டக்குன்னு திரும்பிடுவா. கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்டெப். ஒரே ஒரு ஸ்டெப். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் ஜெயிச்சுட்டேன்ற நீங்க கிரீன்ல நின்று பாட்டு பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மக்களே.